தமிழ் சினிமாவுல காமெடி ஜாம்பவானாக இருந்து வருவர் தான் வைகை புயல் வடிவேலு. இவருடைய காமெடிக்கென தனி ரசிகர்கள் பட்டாளமே இருந்துட்டு இருக்காங்க. நீண்ட இடைவேளைக்கு பிறகு மாமன்னன் படத்தின் மூலம் என்ட்ரி கொடுத்தாரு. தற்போது அவருடைய நடிப்புல சுந்தர் சி இயக்கத்திலும் கேங்கர்ஸ் அப்படின்ற திரைப்படம் திரையரங்குகள் வெளியாகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல நிகழ்ச்சி ஒன்றுல நம்ம வடிவேலுவிடம் மறைந்த நடிகர் விவேக் அவர்களுடைய இறுதி சடங்குல ஏன் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த வடிவேலு அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. அதாவது விவேக்குடைய மரணம் எனக்கு தாங்க முடியாத வேதனையை அளித்தது. அவருடைய இறுதி சடங்கிற்கு நான் ஏன் செல்லவில்லை என்று பலருமே என்னிடம் கேட்டாங்க. ஆனா நான் நேர்ல வந்து அவருடைய வீட்டிற்கு சென்று விவேக்குடைய மனைவி மற்றும் குழந்தைகளை சந்தித்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்களுடைய மற்றும் ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. பல வருடம் கழித்து நடிகர் வடிவேலு அவர்கள் தளபதி விஜய் அவர்களை நேர்ல மீட் பண்ணிருக்காரா. அதாவது தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கட்சியின் நிகழ்ச்சி காரணமாக கோயம்புத்தூர் சென்றிருந்தாரு. சோ அப்போது பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்களுடைய படப்பிடிப்புமே கோயம்புத்தூர்ல தான் நடைபெற்று வந்ததா. அப்போது வடிவேலு அவர்கள் தளபதி விஜய் அவர்களை நேர்ல சந்தித்து பேசியிருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேருடைய காம்போல முன்பு வெளியான அனைத்து படங்களுமே செம்ம ஹிட் அடித்தது. மேலும் பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்களுடைய கஷ்ட காலத்துல தளபதி விஜய் அவர்கள் மெர்சல் அப்படின்ற படத்தை கொடுத்து அவருக்கு உதவி இருக்கார் அப்படின்னு வடிவேலு கூட முன்பு ஒரு சில பேட்டிகள்ல பேசியிருக்காரு. ஆகையால வடிவேலு அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியில இணைவாரா அப்படின்ற கேள்வியுமே சமூக வலைதளங்களை சுத்தி வருது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.